வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இதில் நமக்கு இந்த சேனல் படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். நேற்று வந்து நமக்கு என்ன நடந்தது, அந்த சேனல்கிட்ட சின்னதாக ஒரு இன்வெர்ஸ் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அது நியர்பை ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ஹேமர் கேண்டில் தான். இது அப்படியே திருப்பி போட்டால் மட்டும்தான் ஹேமர் கேண்டில். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறது வந்து கீழே வந்திருக்கு, அதனால் வந்து இன்வெர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கூட சேர்த்திக்கிறோம். இந்த இடத்துல இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்றைக்கி இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துருக்கிறேன். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறத விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைச்சலாக வந்திருக்கும், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட லெவல்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது அப்படின்னா சேம் அதே மாதிரி இடத்துல இன்னொரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடே வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 23,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இடம் வந்து என்ன நம்ம சொல்கிறோம், ஒரு ஃபுல் நம்பர். அந்த நம்பர் வந்து ஒரு சப்போர்ட் நம்பர். ஸோ இந்த சப்போர்ட் நம்பர்கிட்ட என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும், அதாவது ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். இதுவே வந்து அந்த 23,000க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் அங்கே வருது அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஏன்னா வந்து ஃபுல் நம்பர் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சேம் கைண்ட் ஆஃப் ஒரு கேண்டில் பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து ஒரு கேப் அப் நடந்திருக்கு. பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து நிற்கும் போது என்ன ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சிம்பிளாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுன் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். நாம் தான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நாம் வந்து பார்க்கணும். மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளால் இவ்வளோ பொறுமையாக வந்து மார்க்கெட்டை அனாலிசிஸே வந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்தளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி சார்ட்டில் எப்படி இருக்குது, டெய்லி சார்ட்டில் எப்படி இருக்குது, 1 ஹவர் சார்ட்டில் எப்படி இருக்குது, 50 மினிட் சார்ட்டில் எப்படி இருக்குது, 5 மினிட் சார்ட்டில் எப்படி இருக்குது, அதுக்கு கீழே வந்து போகாதீங்க. 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணலாம், அதுக்கு கீழே வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து அவ்வளோ ப்ராப்பராக நமக்கு வந்து அக்யூரசி வந்து வராது. அதுக்கு கீழே அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? உங்களால் வந்து வீக்லியில் கூட என்னால் வந்து பெருசாக வந்து எந்த முடிவும் வர முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியிலேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் அனாலிசிஸ் கூட வந்து பண்ண வேண்டாம், சும்மா சார்ட்டை வந்து பாருங்கள். நேற்று 5 மினிட் சார்ட்டில் வந்து எப்படி நடந்திருக்கு, இன்றைக்கி 5 மினிட் சார்ட்டில் வந்து எப்படி நடந்திருக்கு, முந்தானேத்து எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு கம்பேர் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இண்டிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஹிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓ, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு, அதே மாதிரி நாளை மறுநாளோ நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் சேம் அந்த ப்ரைஸ் கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். மேபி அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே போகிற மாதிரி இருக்கும், அல்லது அந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 70 to 80% வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கு மேலே அந்த அக்யூரசி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து கஷ்டம்.
ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு அக்யூரசி இருந்தாலே வந்து போதும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட லெவல்கிட்ட மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கெஸ் பண்ண தெரியணும். ஸோ அப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னா நாளை மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து என்ன, மார்க்கெட் வந்து அப்டேட் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், கீழே போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணி வச்சிட முடியும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாத்தியமான விஷயமா வந்து எனக்கு வந்து படலை. ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுக்குறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை வந்து பண்ணிகிட்ருப்போம் ஒழிய இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து அங்கே போகும் இங்கே வரும் அப்படிங்கிற அவ்வளவு மைண்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அப்போது நாம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து திருச்சிக்கு போவீங்களா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போவீங்களா, சென்னைக்கு போவீங்களா அப்படின்ட்டுலாம் யாரும் வந்து கேட்டிருக்க மாட்டோம். பஸ்ஸு வந்துச்சா ஏறி உட்காந்துட்டு போயிட்டே தான் இருப்போம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போயிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்களா, கோயம்புத்தூர் போகிறீங்களா, திருச்சி போகிறீங்களா அப்படின்னு நம்மளால் யாரும் வந்து கேட்கணுன்றோம். நம்ம வேலை நமக்கு வந்து நம்ம வேலை வந்து நடக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம பஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டுருப்போம் இல்லையா. அப்போது அந்த மென்டாலிட்டி நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து இருக்காது. அதுக்காக தான் பொறுமையாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் டே சார்ட்லேருந்து ஒரு 5 மினிட் சார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போங்க. இல்லை எனக்கு 5 மினிட்ஸில் என்னால் வந்து அந்தளவுக்கு அக்யூரன்சி எடுக்க முடியாது, எனக்கு முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சுக்கிங்க, அப்படி இல்லை 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து முடிச்சுக்கிங்க. அப்படி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நாளை எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். இதில் ஒரு 10% 20% வந்து தப்பாக கண்டிப்பாக வந்து போகும். அது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் அதாவது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும். அதாவது அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே ஏதாவது ஒரு குரலை வித்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண அனாலிசிஸ் அப்படிங்கிறது தப்பாக போகிறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அனாலிசிஸ் வந்து பண்ணுறது நம்மளோட கடமை, அவ்வளோதான். அந்த வேலையை நம்ம வந்து சரியாக செஞ்சு வச்சுருவோம். எல்லா நாளும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போயிடும் பாசிட்டிவாக போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அனாலிசிஸ் பண்ணுறது தான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. அந்த கடமையை நம்ம வந்து சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு போகும், டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீஸிபிளான ஒரு டவுன் சைடு வந்து இருக்குது, ஃபீஸிபிளான ஒரு அப்சைடு இருக்குது அப்படின்னா நாம் வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அனாலிசிஸ் பண்ண ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல கரெக்டாக போகிற அளவுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணி ஒரு எக்ஸிட் பண்ணுற ஒரு விதம். இதை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னாலே மார்க்கெட் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியாக அவ்வளவு யதார்த்தமாக உங்களுக்கு வந்து அந்த ஹிண்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்குது. அதை நாம் தான் வந்து பொறுமையாக பார்த்து இந்த அளவுக்கு போகுமா அந்தளவுக்கு போகுமா இப்படி ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நாம் தான் வந்து கெஸ் வந்து பண்ணணும். இப்போ 2 இடத்துல நமக்கு வந்து இந்த சப்போர்ட் கிட்ட நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு 2 ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 நாளும் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேற்று வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு இனிமேல் வந்து நடக்கலை. ப்ரைஸ் வந்து 2 நாளாக ஒரே இடத்துல தான் வந்து இருக்குது, ஆனால் வாலட்டைலாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடெலாம் வந்து பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் 2 வாரத்துலேருந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்ட்ராடே ட்ரேட் பக்கம் வந்து இப்போதைக்கு வந்து போகாதீங்க, ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அந்த விஷயம் ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இப்போ 2 நாளாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அர்த்தம் வந்து புரியும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்து கிடைக்கணும். இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எங்கேயாவது வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பை சான்ஸ் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் இருக்குது இல்லையா, அதை உடச்சிட்டு வந்து கீழே போகிற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ மேபி ஒரு சின்னதாக ஒரு ரூமர் மாதிரி கூட வந்து வரலாம், ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து
ரூமர் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இதுவும் ஒரு சேனலுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நேற்று வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் ரேலி அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துருச்சு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம், ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 430 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 430 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து வரணும். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210-15 பாயிண்ட் பக்கம் வந்து வருது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இந்த புல் பேக் லெவலுக்கு வந்து வந்துருச்சு. அப்போது 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நேற்று ஒரு 12:30, அதுக்கப்புறம் இன்றைக்கி க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்போது நாளை நமக்கு வந்து இந்த 23,300 அப்படிங்கிற ரேஞ்சை நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் பர் இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி வந்து ஒரு இப்படி கூட நாளைக்கு வந்து போய் இப்படி வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக கூட நகரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது சினாரியோ வந்து கிடச்சிருச்சு நமக்கு. மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னா ஒரு கேப் அப்பில் போகிறது அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிறது. ஸோ அப்படி நடந்தாலும் மறுபடியும் எந்த வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு 23,400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் வந்து ஒன்றுமே வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல நாம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 23,300க்கு மேலே ஓப்பன் ஆயிருச்சா, பை பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல 23,400 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா, செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதான்னு பாருங்கள். அகெயின் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடந்து மறுபடியும் வந்து மேலே போகுது அப்படின்னா அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,500 அப்படிங்கிற ரேஞ்சை நோக்கி நகரும். இதுவும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. பிளானிங் அப்படிங்கிறது வந்து இது தான். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படின்ட்டு போகுது. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக வந்து ஒரு 100 பாயிண்டில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி வந்து போகும் அப்படிங்கிறது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கிடச்சி மேலே போகும், இந்த ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது இறங்குச்சு அப்படின்னா அகைன் 23,300 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நாளைக்கு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே இறங்குது. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் நம்மளால் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்க முடியாது. மறுபடியும் என்ன நடக்கும், வேவ் மாதிரி வந்து இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கும். அப்படி இல்லையா, மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகலை, நல்லா வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதையும் உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியலாக இருக்கும், கிட்டத்தட்ட நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வந்து வருது இல்லையா, அதை நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 23,000 வரைக்கும் கூட வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இனிஷியலாக. இப்படி தான் நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பில் போயிடுச்சு, ஒரு கேப் டவுனில் போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நாம் அனாலிசிஸ் பண்ணுற இடத்துக்கு மார்க்கெட்டு வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியலாக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி நம்ம வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டியோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 23,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த நியர்பை ஒரு 23,300 கிட்ட நமக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிஜெக்ஷன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது நாளை என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எடுத்துருக்காங்க. மேபி நாளையும் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 23,150 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். அட் த சேம் டைம் 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 23,300 உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த மார்க்கெட் நோக்கியும் வந்து நகரும், அந்த ரேஞ்சை நோக்கி வந்து நகரும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு போயிட்டு
இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனோ அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட்டோ நமக்கு வந்து கிடைக்கணும். பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு நாளைக்கு கேப் டவுன் ஆகுமா, கேப் அப் ஆகுமா, பாசிட்டிவாக போகுமா, நெகட்டிவாக போகுமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 10% 20% அவ்வளவுதான். மீதி 80% எங்கே இருக்குது அப்படின்னா லெவல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியலையா, மறுபடியும் எங்கே வரைக்கும் போகும், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சா எது வரைக்கும் போகும், பொட்டன்ஷியல் வந்து எங்கே இருக்குது. ஸோ இந்த 23,300 உடச்சிட்டாங்க அப்படின்னா 23,400 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 100 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 23,300 நம்மளால் உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு 23,150 வரைக்கும் வரலாம். ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து போயிட்டுருக்கு, மேலே ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் நாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் நடக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நாம் அனலைஸ் பண்ணி வச்ச அந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா பொறுமையாக நம்மளோட என்ட்ரி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வந்து வரும். ஸோ நான் வந்து ஒரு லெவல் வந்து வச்சுருக்கேன், இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து வரணும், அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வரணும். அதுதான் வந்து டிசிப்ளின். மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினாக வந்து இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட்ஸை வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு ட்ரேட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து வழியை பாருங்கள். இன்றைக்கி பாசிட்டிவ் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன், நாளைக்கு ஹோல்டு பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் அதிகப்படியான லாபம் வரும், அல்லது இன்றைக்கி வந்து நான் லாஸில் இருக்கேன், நாளைக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பாசிட்டிவாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி வந்து இருக்காதீங்க. எல்லா நாளும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணாது. அன்றைக்கி எடுக்கிற ட்ரேட்ஸை அன்றைக்கே வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. அது லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி. ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல எப்படி நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாஸில் நீங்கள் புக் பண்ணிங்களா, எதுக்காக இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தேன், எதுக்காக இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணேன், எதுக்காக இந்த அளவுக்கு எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு, இதை வந்து என்ன செஞ்சுருந்தால் எனக்கு லாஸ்ட்லேருந்து நான் வந்து தப்பிச்சிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் வந்து எழுதி வைங்க. ஒரு மாதம், ஒரு 2 மாதம், 3 மாதம் இது அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் உங்களுக்கு வந்து அந்த லெவல் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இல்லையா, ஒரு 3 மாதம் அந்த நோட்ஸ் எழுதி வைப்பீங்க. எழுதி வச்சுட்டு ஒரு நாள் ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்குது இல்லையா, அந்த டைமிங்கில் ஒரு நாள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணோம், மறுபடியும் இந்த தப்பு இந்த இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் லாஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணோம், மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸை வந்து ஜேர்னல் வந்து பண்ணுங்கள். அதை வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணுங்கள். பண்ணுற தப்பு வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், ரிப்பீட்டடாக நம்ம தப்பு வந்து பண்ணிகிட்ருக்குறோமா, ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து வந்துட்டுருக்கா, கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்குறோமா, லேட் என்ட்ரி பண்ணுறோமா, ஏர்லி என்ட்ரி பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வைங்க. ரிவ்யூ பண்ணுறதுல தான் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதை கரெக்டாக வந்து பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக வந்து மாறிடுவாங்க. நீங்கள் ஜேர்னல் பண்ணலை அப்படின்னா அது மைண்டில் வந்து நிற்காது. எதனால் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மைண்டில் வந்து நிற்காது. எழுதி வைங்க. சின்னதாக ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்ட்டி வந்துடும். அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், இது செய்யக்கூடாது, இல்லை இது செய்கிறது வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு தப்பான ட்ரேடில் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி வந்து கொடுத்துரும். சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 2 நாளாக மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து நகரலை, ஒரே இடத்துல தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலாக தான் வந்து இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் வந்து எடுத்திருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஒரு கேப்பாக போயிருக்கு, மறுபடியும் வந்து கீழே இறங்கி ஒரு ரவுண்ட் பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ரொம்ப வந்து ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில ஹிண்ட் எல்லாம் வந்து கிடைக்கும். அதை நாம் தான் வந்து இன்டர்பிரேட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சென்செக்ஸில் 5 மினிட் சார்ட்டை பற்றி நாம் வந்து பேசிகிட்ருக்கோம். 74,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க.
ஒரு 73,900 இருக்குது, இருந்தாலும் ஒரு 74,000 அப்படிங்கிற ரேஞ்சை நான் வந்து சொல்கிறேன். இப்போ 74,000 நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்? குறைந்தபட்சம் ஒரு 73,800 ஒரு 73,650 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இறங்கி மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து நாளை இதே மாதிரி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது. தேர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. நமக்கு வந்து இந்த 74,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடச்சிட்டாங்க நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 74,400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 74,400 உடச்சிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு 74,700 வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ டவுன் சைடு வந்து போகிற ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த 74,000 வந்து உடைக்கக்கூடாது. மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு புல் பேக் லெவல். ஸோ இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு இப்படி கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம்? மறுபடியும் எங்களோட லோ இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 73,000 ஒரு 650 600 இந்த லெவலை வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 73,400 ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்திங்க அப்படின்னா சேம் சென்செக்ஸ் நிஃப்டி 50 ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. மார்க்கெட் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் தான் 2 நாள்லேயும் ஒரே மாதிரி ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. என்ன இந்த பக்கம் வந்து ஒரு டபுள் பாட்டம், அந்த இடத்துல டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. ப்ரைஸ் சேம் லெவலில் தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 23,250 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கீழே இறங்கி இந்த இடத்துல நேத்தோட அந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் அப்படியே வருது. மறுபடியும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஒரு ரெசன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,150 வந்து இருக்கலாம். 23,150 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,50 23,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,300 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,400 450 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 54,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆகி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கேண்டல்லே வந்து ஒரு 54,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 11 to ஒரு 11:30 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து நிஃப்டியில் அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து ஆகலை. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பயங்கரமாக வந்து ரியாக்ட் வந்து ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:25 11:30 மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. ஸோ அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேலியாக வந்து மாறிடுச்சு. ஸோ 11:30 ஒரு மூவ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த நேத்தோட லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா புல் பேக் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கெஸ் பண்ணி நிஃப்டியில் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். ஒரு 11:30 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு அந்த லெவல் வரைக்கும் வந்து எடுக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் நான் வந்து பஃபர் வச்சுக்கிட்டேன். அதனால தான் 11 to 11:30 அப்படிங்கிற மாதிரி டைமிங் நான் வந்து சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 to 11:25 உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து எடுத்துருந்தாங்க. நேற்றோட ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹைகிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா 55,500 வந்து ரெசன்ஸாக வந்து இருக்கலாம். சப்போர்ட் வந்து ஒரு 55,000 இருக்கலாம். 55,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 54,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,900 56,000 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாக இருக்குது. பெருசாக சேஞ்சஸ் வந்து கிடையாது. 74,000 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அது அப்படியே வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு 73,300 அந்த 400 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஒரு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வாலடைலான டே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. நாளை ஒரு ரெசன்ஸாக வந்து நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 74,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 73,600 550 வந்து இருக்கலாம்.
இந்த ரேஞ்ச் வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,150 73,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 74,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் 14,000 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். 14,100 மேக்ஸிமம் அது வந்து உடச்சாங்கன்னா போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு 14,150 கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து மேலே போனாங்க, மறுபடியும் வந்து கீழே இறங்கினாங்க, மறுபடியும் வந்து ஒரு க்ளோசிங் டைமில் கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,100 வந்து இருக்கலாம். 14,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,250 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,350 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.